சரி. பாரு பாரு பாரு, நீங்கள் உங்கள் வீட்டில் விளையாடுறவங்களை மதிக்கிறதில்ல, ரூல்ஸை மதிக்கிறதில்ல. போஸ் இது வந்து பண்ணக்கூடாது பாரு, இது டூ மச். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்குது வித் வார் மீடியா, விக்கி வித் பாஸ். நான் உங்கள் விக்கி. டே 20th வீக்கெண்ட் எபிசோடு, அப்புறம் டே 21 சண்டே எபிசோடு. ரெண்டு எபிசோடுமே நம்ம லைவாக பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ரிவ்யூ அவங்க ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சாட்டர்டே வீக்கெண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் உள்ள வந்தவனே சொல்லிட்டாங்க, இது மாதிரி யாருமே ரியாக்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அவங்களை வந்து நம்ம அவங்களோட கொஸ்டின்ஸ், அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக்ஸை வந்து நம்ம அக்ரெஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்துல நீங்கள் கிளாப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மாதிரி சேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற அந்த கருத்து போய் சேராதுன்னு சொல்லி நம்மளை யாருமே ரியாக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு அவர் பயங்கரமாக பேசி அவங்க எல்லாருமே வந்து இது பண்ணுவாரு, ரோஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா, ஆனால் ரொம்ப பட்டும் படாம தொட்டும் தொடாமன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வந்து பதமா அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பண்ணாரு. உள்ள இருக்கிற நம்ம கமருதீன் பாருலாம் வந்து பயங்கரமான வெஞ்சன்ஸ் உள்ள ஒரு பர்சன்ஸ்ல, அவங்களுக்கு இது பத்தலைங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் விஜய் சேதுபதி வந்து ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தேன், இன்ட்ராக்ட் பண்ணாரு. அது ஆனால் ஷோஸ்ல வந்து காட்டுறது இல்லை, ஷோஸ்ல வந்து போடுறது இல்லை. அது மாதிரி வந்து ஒரு ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆயா ஒருத்தர் வந்தாங்க, அவர்கிட்ட பேசினாரு. பேசி என்னமா இது மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி பேசினா பார்த்தா ஒரு குடும்பமே வந்துட்டாங்க, அவங்க ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு சர்க்கிள் வந்தாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணாரு. அப்புறம் போன வாரம் இன்ட்ராக்ட் பண்ணாத பத்தியுமே சோல சொன்னார். இது மாதிரி நான் போன வாரம் பார்த்தீங்கன்னா கூட சொன்னாங்க, குழந்தைங்க பார்க்குறாங்களே என்ன பண்றது, கேட்குறப்ப நான் தான் சொன்னேன், ரிமோட் நம்மகிட்ட தான் இருக்கு, குழந்தைங்க பார்க்குறாங்க, இது வேணாம்னு தோணுச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்லி அதையுமே அக்ரெஸ் பண்ணியிருக்காரு. போன வாரம் எபிசோட்ல அதை கட் பண்ணி தூக்கினாலும் இவரு அதை இனிஷியேட் எடுத்து பேசுறதா வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதான். நானுமே கொஸ்டின் பண்ணி கேட்டுருந்தேன். என்னோட கேள்வி என்னவா இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சார் இது இருக்கும் நிறைய சீசன் போயிட்டு இருக்கு, ஆனா உள்ள இருக்க இந்த சீசன் இருக்க கண்டஸ்டன்ஸ்க்குலாம் வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட் அப்படிங்கிற ஒன்று இருக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அது கேட்பாங்கிற பயமே இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பத்தியுமே ஆமா, ஆனா பட் அவங்க யாருமே தெரியாம பண்ணலைங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி அவர் வந்து அவரோட பாயிண்ட் எடுத்து சொல்லியிருந்தாரு. அதுல நம்ம சொல்ற கொஸ்டின் அவர் உள்வாங்கினாராங்கிற டவுட் இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ இவர் வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசுறாருங்கிறப்ப கண்டஸ்டன்ட் நான் பேச விடாம இவரு சொல்றது நினைக்கிறத சொல்றாருங்கிறது எனக்கு லைவா அவரோட இன்ட்ராக்ட் பண்றப்ப எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆமா, நான் சொல்றேங்கன்னா அந்த கொஸ்டின் அவர் வந்து உள்வாங்கல, நான் சொன்னவனே ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் ஆன்சர் எடுத்து சொல்ல முற்பட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து சொன்னேன், இல்ல சார் இது வந்து போயிட்டு இருக்கு, பிக் பாஸ் வந்து நான் லுக் லைக் என்னோட மிரர் மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், உள்ள இருக்க 20 பேருமே என்னோட கேரக்டர்ஸையும் வந்து என்னோட கேரக்டர் ஒப்பிடுறதுனால எனக்கு அது ஒரு மாதிரி புரிதல் ஏற்படுதா இல்ல அப்படிங்கிறப்ப சொன்னேன். அதுவுமே பேசினாரு. அப்புறம் சேம் வேற ஒரு லேடி ஒரு பொண்ணு பேசினாங்க. அப்பயுமே வந்து இன்ட்ராக்ட் ஆமா இது மாதிரி உங்க பேர் என்னப்பா, விக்கி சொன்ன மாதிரி சொல்லி இன்ட்ராக்ட் பண்ணி பேசுறாரு. இது நல்லா அப்ரிஷியேட் சொன்னா. பட் ஆனா ஆடியன்ஸ் சொல்ற பாயிண்ட்ஸ் அவர் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குங்கிறது, எடுத்துக்கிட்டா ஓகே தான், எடுத்துக்கிட்டாரோங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு அந்த புரிதல் இல்ல. எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்துதான் அந்த சாட்டர்டே எபிசோட்ல உள்ள போயிட்டு பேசுறாரு. பேசி இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு காமனா இன்சஸ்ட் பண்ணல, எழுப்பி இவருன்னு இன்சஸ்ட் பண்ணல, காமனா எல்லாருக்கும் வந்து ஓரலா நம்ம ஆதிரை பண்ண விஷயமா இருக்கட்டும், நம்ம கமருதீன் பண்ண விஷயமா இருக்கட்டும், நம்ம திவாகர் நடந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பொத்தாம் பொதுவுல போட்டு எல்லாருமே வந்து கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது. அதனால அவங்களுக்கு வந்து கூட்டத்துல ஒழிஞ்சுக்கிட்டாங்க. சீரியஸா நீங்க வந்து இதுல இனிஷியேட் எடுத்து ஒருத்தர் தூக்கி ஏன்பா நீ பண்ணது தப்பு, ஏன்பா நீ பண்ணது சரி அப்படின்னு சொன்னாதான் உள்ள இருக்கவங்களுக்கு வந்து ஓகே நான் பண்றது சரி தப்புன்னே தெரியும். அதை பார்த்து வெளியே பாக்குற ஆடியன்ஸுக்கு நமக்கு ஆமாப்பா இது சரி தப்புங்கிறத ஒரு புரிதலுக்குள்ள வர முடியும். நீங்க வந்து அவங்களை வந்து சேவ் பண்ணும், அவங்க பாவம், அவங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க, அவங்க எல்லாருமே வந்து தெரியாம தெரிஞ்சுதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க புத்தாம் பொதுவுல நீங்க எல்லாரும் ஒரு வார்னிங் பண்றது எனக்கு தெரியல. சீரியஸா கமருதீன் நீங்க எடுத்தவனே ஒரு எல்லோ கார்டாச்சும் கொடுத்து வார்ன் பண்ணிருக்கணும். ரெட் கார்டு கொடுத்து உங்களுக்கு வெளியே அனுப்ப மனசு இல்லைனாலும் ஒரு எல்லோ கார்டாச்சும் கொடுத்து நீங்க அவனை வார்ன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஷோல கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும். அவருக்கு அந்த ஷோக்கான டெக்கோரம் நீங்க ஃபாலோ பண்ண மாதிரி இருந்திருக்கும். கமருதீனுக்கு வந்து ஒரு பயம் இருந்திருக்கும், ஆஹா கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க போல இருக்கு, நம்ம பண்றது தப்புங்கிற ஒரு புரிதலுக்குள்ள வந்திருப்பாரு. அவருக்கு அந்த புரிதலே இல்ல. நீ சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா நம்ம பாரு கிட்ட போயிட்டு அவர் விஜய் சேதுபதி சொன்ன கருத்து பத்தியே ஒரு கருத்து எடுத்து வச்சிட்டு இருக்காரு. பாருமே சொல்லிட்டு இருக்காங்க, அவர் புரியவே இல்லை. எனக்கு இந்த புரிதல் வந்து கண்டிப்பா அவர் பண்ணிருக்கணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. எனக்கு சாட்டர்டே எபிசோடு எனக்கு டிவில பார்க்கவும் விருப்பா தான் இருந்தது. லைவ் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருந்தது. என்னப்பா இது ரொம்ப இது மாதிரி இழுத்துட்டு இருக்காங்களே, ஒரு மாதிரி சுத்தி விட்டுருக்காருன்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி அவர்களே சுத்தி விடுற மாதிரி தான் இருந்தது. ஒரு கேள்வி கேட்கணும், அவங்க பண்ணது தப்பு நீங்க சொல்லணும் அப்படின்னா டேரக்டா பாயிண்ட் அடிக்கலாமே, அதையும் அடிக்க மாட்டாருங்கிறது இது இருந்தது. சாட்டர்டே எபிசோடு என்ன அதுதான், ஒரு ரெட் கார்டு கொடுப்பாரு, எல்லோ கார்டு கொடுப்பாருங்க எதிர்பார்த்தோம், இல்ல சமயஸ் ஒரு டஃபா வான் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். அது எதுவுமே பண்ணல. பார்வை மட்டும் வந்து கண்டிச்சாரு. இந்த பாரு பேசுறப்ப ரொம்ப ஆக்டிங் முதல் தடவை கிடையாது. என்ன சொல்றதுன்னா எல்லா வீக்கெண்ட் எபிசோடுமே எல்லா கண்டஸ்டன்ஸுமே எல்லா இதுலயுமே பாரு பண்ற விஷயங்கள் தான். பாரு கிட்ட நீ சொன்னா மாத்திக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பாரு கிடையாது. பட் அப்படி மாத்திக்கக்கூடிய கேரக்டர்கிட்ட வந்து நம்ம தான் எடுத்து சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் சொல்றதையும் கேட்கல, வீடு தலை சொல்றதையும் கேட்கலங்கிறப்ப மக்களும் பிரதிநிதியா இருந்து நம்ம விஜய் சேதுபதி அவரை தான் எடுத்து சொன்னாதான் கேட்க முடியும். ஏன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா கமலஹாசனுக்குன்னு ஒரு டெக்கோரம் ஃபாலோ பண்ணி அவர் ஐப்பா வீக்கெண்ட்ல வந்து கமலஹாசன் சார் வந்து கேட்பாருங்கிற பயம் இருந்துச்சு. அந்த பயம் வந்து விஜய் சேதுபதி இல்லைங்கிறது என்னோட கருத்து. உங்க கருத்து என்னங்கிறது நீங்க சொல்லுங்க. சண்டே எபிசோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்றேன்.